ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தின் கீழ் உள்ள மருத்துவக் கல்லூரிகளில் இறுதியாண்டு தேர்வு முடிவுகளை வெளியிட தாமதமாவதால் முதுகலை பட்டப்படிப்பிற்கு தயாராக முடியாமல் அவதியுறுவதாக மாணவர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். 800க்கும் மேற்பட்ட மாணவர்கள் எழுத்து மற்றும் செய்முறை தேர்வினை கடந்த மார்ச் மாதம் முடித்தனர். தேர்வு முடிந்து 2 மாதங்களுக்கு மேலாகியும் பல்கலைக்கழகம் தேர்வு முடிவுகளை அறிவிக்காமல் காலம் தாழ்த்துவதாக மாணவர்கள் குற்றஞ்சாட்டியுள்ளனர். இதனால் பயிற்சி மருத்துவராக முடியாமலும் முதுகலை பட்டப்படிப்பிற்கு தயாராக முடியாமலும் தவிப்பதாக மாணவர்கள் தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து புதுச்சேரி பல்கலைக்கழக தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரிகளிடம் கேட்டபோது மதிப்பீடு செய்யும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் விரைவில் முடிவுகள் வெளியிடப்படும் என்றும் தெரிவித்தனர். ரிசல்ட் தாமதமாகிறதுனால அவங்க இந்த வருஷத்தோட இனிசெட் எழுத முடியுமா? ஏன்னா அதுக்கப்புறம் அவங்க ஹேர் சர்ஜன் பண்ணணும், இன்டர்ன்ஷிப் முடிச்சுட்டு தான் எக்ஸாம் போக முடியும், நீட் பிஜிக்கு ப்ரிப்பேர் பண்ணணும், இவ்வளோ இருக்கு. இந்த காலதாமதத்தால என்னோட புள்ள மட்டும் இல்லை, எல்லாரும் மன உளைச்சல்ல இருக்காங்க. ஏறக்குறைய 800 மாணவர்கள் இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கணும். சீஃப் ரெக்டராக இருக்கிற பாண்டிச்சேரி துணைநிலை ஆளுநர் இருக்கணும்னு சொல்லி துணைநிலை ஆளுநர்கிட்ட நாங்கள் மனு கொடுத்துக்கிறோம். ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இம்மீடியட் எடுக்கணும்னா புதுச்சேரி லெப்டினன்ட் கவர்னர் தான் இதுக்கு இன்டர்வென் பண்ணி உடனே ஒரு ஸ்டெப் எடுத்து தான் ஆகணும். ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன்.